ஓம் சாந்தி. 12/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடெடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் குடுமி ஆவார்கள் மற்றும் சூத்திரர்களோ பாதம் ஆவார்கள். சூத்திரர்லேருந்து பிராமணர் ஆகும்போது தான் நீங்க தேவதையாக ஆக முடியும் சொல்றாரு. பிராமணர்ன்றது உச்சி குடுமி மாதிரி, அதுக்கப்புறம் தேவதைகள், அதுக்கப்புறம் சத்திரியர்கள், அதுக்கப்புறம் வைசியர்கள், அப்புறம் கடைசியாக கால் பாதம் தான் சூத்திரர்கள்னு இந்த விராட ரூபத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்போ சூத்திரர்கள்னா அந்த 5 விகாரத்தில் இருக்கிறவங்க, கலியுகத்தில் வாழறவங்க. அவங்க பாதம் மாதிரி, அந்த விராட ரூபத்தில் பாதம் மாதிரி. அதனால இப்போ நம்ம குட்டிக்காரன விளையாட்டுன்னு சொல்லுவார் இல்லையா, அப்படியே நம்ம இந்த பாதத்துலேருந்து தலைக்கு போயிடும். பாபா நம்மளை தத்தெடுத்த உடனே நம்ம குட்டிக்காரனை போட்டு தலைக்கு போயிடும். அப்போ பிராமணர்கள் குடுமி ஆயிடுறாங்க. உச்சி குடுமி மூலமாக தான் பகவான் சிவபாபா நம்மளை மாத்துறாரு, பிராமணராக மாத்துறாரு. இந்த பிராமணர்லேருந்து இப்போ நம்ம ஃபரிஸ்தாவாகி அப்புறம் தேவதையாக ஆக முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம முதல்ல சூத்திரர்லேருந்து வெளியே வரணும். கலியுக பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே பிராமணரா பிகேவா மாறணும். பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம பிராமணராக முடியும். அந்த பிராமணராகி அந்த கூட்டுப்புழு பருவத்தில் எப்படி பட்டாம்பூச்சி கம்பளிப்பூச்சி கூட்டுப்புழு பருவத்தில் போயிட்டு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு அதுலேருந்து வெளியே அழகான பட்டாம்பூச்சி வர மாதிரி நமக்கு பாபா ஏகப்பட்ட நிறைய அந்த மாயாவோட டெஸ்ட் பேப்பர் ஒன்று ஒன்றா வரும். காமத்துக்கான டெஸ்ட் பேப்பர், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் டெஸ்ட் பேப்பரை கொடுத்து நம்மளை டெஸ்ட் பண்ணி அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரின்னா சர்டிஃபை ஆகிட்டோன்னா தேவதையாக கொண்டு போய் விட்டுருவார். இப்போ சாதாரணமாக ஒரு பானை வாங்குறதுக்கே நம்மளை தட்டி பார்த்து வாங்குறோம் இல்லையா. சொர்க்கத்தில் போய் தேவதையாக வாழணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தவரை தானே பாபா செலக்ட் பண்ணுவார். அதனால் நம்மளை இப்போ சூத்திரலேருந்து இப்போ பிராமணராக்கி தேவதையாக்குறாரு. கேள்வி, உங்களுடைய எந்த ஒரு சுபபாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள்? பதில், நம்ம சுபபாவனை தான் வைக்கிறோம், அது நல்லதுக்காக தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனுஷங்களுக்கு புரியாதனால நம்ம மேலே அவங்களுக்கு கோபம் வருது. என்னன்னா, பதில், இந்த பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிட வேண்டும் என்பது உங்களுடைய சுபாவனை ஆகும். நம்ம சொல்றோம், இந்த பழைய உலகம் வீணாயிடுச்சு, இதுல அதர்மம் தான் தலை தூக்கி நடக்குது, இங்க நிறைய எல்லாமே அதர்மம் தான் நடக்குது, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது இல்லையா. இதெல்லாம் அந்த 5 விகாரங்களுடைய உச்சியில போயிட்டு இருக்கிறதுனால அது அதிகமா நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பழைய உலகம் முடிஞ்சிட்டு புது உலகம் ஸ்தாபனை ஆயிடணும்ட்டு நம்ம நினைக்கிறோம், சுபபாவனை வைக்கிறோம். ஆனால் இது மக்களுக்கு பிடிக்கல, அதனால நம்ம நினைக்கிறோம். எனவே இந்த பழைய உலகம் இப்போது விநாசமாகிவிட்டதுன்ட்டு நீங்க சொல்றீங்க. இதை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள். இது வெளி உலகத்தினருக்கு பிடிக்கல. என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நினைக்கிறாங்க. கேள்வி, இந்த இந்திர பிரஸ்தத்தின் முக்கியமான நியமம் என்ன? இப்போ நம்ம மதுபனுக்கு போகிறோம், பாபா வராரு இல்லையா. பாபா தான் இந்திரன் மாதிரி அவர் வராரு. அவர் வரும்போது அங்கே முக்கியமான நியமம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. பதில், எந்த ஒரு தூய்மையற்ற சூத்திரரை இந்த இந்திர பிரசத்தில் சபையில் அழைத்து வரக்கூடாது. யார் கலியுக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள மதுபனுக்கு கூட்டு வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி கூட்டுட்டு வந்தா, ஒருவேளை யாராவது அழைத்து வந்தார்கள் என்றால் அவர்கள் மீது பாவம் ஏற்பட்டு விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ அவங்க எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம மதுபன் கூட்டு வரோம்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது நமக்கும் அந்த பாவம் நம்ம மேல வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. அதனால குறைந்தது நம்ம 1 வருடமாவது தூய்மையை கடைபிடிச்சிட்டு ஸ்ரீமத் படி நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மதுபனுக்கு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரணமாக ஸ்ரீமத்து சொல்லுவாங்க, அது மாதிரி நடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாரு, நாம் நமக்காக நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்காக நம்ம சொர்க்கத்தையே இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏனெனில் நீங்க பிரம்மாகுமார் குமாரிகள், இப்போ நம்ம பிகே ஆயிட்டோம், நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். ஆனால் மாயா உங்களை கூட மறக்க வைத்து விடுகிறது. இருந்தாலும் நம்ம பிகே ஆயிட்டாலும் பாபா முரளி படிக்கிறோம், அமிர்த வேலை செய்கிறோம்,
அப்பப்போ மாயா வந்து நடுவில் வந்து நம்ம பழைய மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறது, அந்த பழைய மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்க தானே செய்யுது, எதுவும் இல்லாமலா இருக்குது. அந்த பழைய உலகத்திலே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு பாபா நினைவில் பாபா கூட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுலேயும் நடுவில் நமக்கு மாயா நுழைஞ்சிருதுன்றாரு, உங்களை மறக்க வைக்குதுன்றாரு. நீங்கள் தேவதையாக விரும்புறீங்க, ஆனா மாயா உங்களை பிராமணர்லேருந்து திரும்ப சூத்திரராக ஆக்கிடுகிறது சொல்லி சொல்றாரு. நம்மளோ சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு முயற்சி பண்றோம், பாபா சொல்ற மாதிரி நடக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும்ன்ட்டு நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்றோம். ஆனாலும் இந்த மாயா வந்து வெவ்வேறு ரூபத்துல வந்து நம்மளை வந்து பிகேல இருந்து என்ன ஆயிடுது, பழைய உலகத்துல கொண்டு போய் திரும்ப பழையபடியே வாழ வச்சிருது, சூத்திரராக நம்மளை ஆக்கிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் பிராமணர் சூத்திரராக ஆகிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்போ வந்து மாயா நுழையும்னா என்ன பண்ணும், சிவபாபாவுடைய நினைவு இல்லாமல் இருக்கும்போது தான் மாயா வந்து நம்மளை வந்து தாக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நாம் நமது ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியும், நம்ம வந்து சொர்க்கத்தை இப்போ பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம மூலமா நம்மளை கருவியாக்கி அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுல ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆகுதுன்றாரு. அது எந்த மாதிரி ராஜ்யம், அந்த எந்த பதவி அடைய போறோம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்னு மட்டும் நமக்கு தெரியும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும் பொழுது இந்த பழைய சிருஷ்டியே இருக்காது. எப்போ பாபா முழு ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்ணிட்டாரோ, 33 கோடி தேவர்களையும் இந்த இந்த நியூஸ் போயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பழைய சிருஷ்டி இருக்காது, விநாசம் ஆயிடும்ன்றார். அனைவரையும் இந்த உலகத்திலிருந்து சாந்தி தாமத்திற்கு அனுப்பிவிடுகிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த விநாசம் முடிஞ்ச பிறகு இங்க யாருமே வாழ முடியாது இல்லையா, அதனால இங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணிடுறாரு, விநாசம் முடிஞ்சு எல்லாரையும் பரலோகத்துக்கு சாந்தி தாமத்திற்கு கூட்டு போயிடுறாரு. இது உங்களுடைய பாவனை ஆகும். இது நம்ம வந்து இது நல்லது, இது நடக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், பாவனை வைக்கிறோம். ஆனா இந்த உலகம் முடிந்துவிட போயிருது என்று சொல்லும் போது அவசியம் ஜனங்கள் எதிர்ப்பார்கள் அல்லவா. இது வந்து அந்த காலத்துல பிரம்மா பாபா சொல்லும் போதே எல்லாருமே எதிர்த்தாங்க. என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, பிரம்மகுமாரிகள்னாலே விநாசம் விநாசம்னு இருக்கிறாங்க, புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க இல்லையா. கிறிஸ்துவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க 2000 உலகம் அழிய போகுது, நம்ம வந்து டேட்டு சொல்லலை, ஆனா நம்ம ஒரு குறிப்பா சொல்லிட்டு இருக்கிறோம் எப்போ வேணாலும் நடக்கும், அது வந்து இந்த கடைசி 10 வருஷத்துல ஆரம்பிச்சிரும்ன்ட்டு நம்ம வந்து டேட்லாம் சொல்லலை, பாபாவும் நமக்கு டேட் சொல்லலை. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா விநாசம் ஆயிடும்ட்டு பாபா சொல்லியிருக்கிறாரு. ஆனா விநாசம்ன்றது 2036ன்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா பாபா வந்து 1936ல பிரம்மாவோட உடல்ல அவதரிச்சாரு. ஆனா எப்ப வந்தாரு, எந்த நேரத்துல வந்தாருன்னு நமக்கு தெரியாது. எந்த செகண்ட்ல வந்து பிரம்மா உடல்ல உள்ளார வந்து நெற்றிபுரத்துல அவதரிச்சார்ன்றது நமக்கு தெரியாது. அந்த 1936லேருந்து 100 வருஷம் கணக்கு பண்ணிக்கணும். 100 வருஷம் பிரம்மாவினுடைய நேரம்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்மாவினுடைய பார்ட் வந்து உலகத்தில் நடக்கிறது. அப்போ அந்த 100 வருஷம் நம்ம கணக்கு பண்ணோம்னா 2036 தான் கரெக்டாக வரும். ஆனால் வந்து பாபா இது வரைக்கும் சொல்லலை, எந்த நாள், எந்த டேட்டு, எந்த தேதி உங்களுக்கு வந்து விநாசம் ஆகுன்றதெல்லாம் பாபா எதுவுமே சொல்லலை. நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா, நீங்கள் எல்லாரும் தூய்மை ஆயிட்டீங்களா, நீங்கள் ஃபரிஸ்தாவ் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலான்னு தான் சொல்லியிருக்கிறாரு கோசம். அவர் என்றைக்குமே நான் வந்து விநாசம் முடிச்சிருவேன், எப்போ முடிப்பேன்லாம் பாபா இது வரைக்கும் டேட் நமக்கு சொல்லலை. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக போகுதுன்ற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதையே வந்து அவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மகுமாரிகள் இது என்ன இப்படி சொல்றாங்கன்ட்டு சொல்லுவாங்க, விநாசம் விநாசம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சித்தர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு எல்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கனாலே விநாசம் ஆக போகுது, ஃபுல்லாவே அழிய போகுது, சென்னை மூழ்க போகுது, அப்படி இப்படின்னு பயன்படுத்துறாங்க. முன்னாடி நம்பிக்கைஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சேனல் எல்லாருக்குமே தெரியுது உலகத்தினுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, குளோபல் வார்மிங் வந்துருச்சு, அங்கங்க எரிமலை வெடிக்குது, அங்கங்க அடியில வந்து அந்த பனி மலை உருகுது, அதோடைய வெப்பநிலை அதிகமாகி பனி உருகிறதுனால அந்த சீ லெவல் வந்து அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சுனாமி வர வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நிலநடுக்கமும் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து சயின்டிஸ்டே சொல்றாங்க, நாசாலே சொல்றாங்க. அதனால இது கண்டிப்பா நடக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து விநாசம்ன்றது தெரியாது. விநாசம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் அந்த 3rd வேர்ல்டு வார்ல அவங்க அணுகுண்டு போட்டு அழிச்சுக்குவாங்க. அது நடக்கும்போது தான் ஃபுல் உலகமும் அழியும். ஆனா இது வந்து உலகத்தினருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குளோபல் வார்மிங்னால எப்படியும் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விநாசத்தில் தான் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்திற்கே நன்மை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நமக்கு என்ன தெரியுது,
இப்போ நம்ம பாரத பூமி சொர்க்கமா ஆகணும், நம்மலாம் தேவதைகளாக அங்கே போய் வாழ போகிறோம், இது கலியுக வாழ்க்கை நரக்கமாக இருக்குது. சரி, நல்லாவே நம்ம இருந்தாலும் நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துடுது. சரி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு பிரச்சனை கொடுக்குது. சரி, உடம்பு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை வருது. சரி, பண பிரச்சனை தான் இல்லைன்னு பார்த்தா உறவினர்கள் பிரச்சனை தாங்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கினே இருக்குது இல்லையா? எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும்? நமக்கு என்ன தோணுது, நம்ம இந்த வாழ்க்கையை முடிஞ்சதும் நம்ம அழகாக சொர்க்கத்துக்கு போயிடலாம், பாபாவை நினச்சி நம்ம அடுத்த ஜென்மத்தில் போய் தேவதையாக இருக்கலான்ட்டு நம்ம நினச்சிட்டு சுப பாவனை வச்சு நம்ம சொல்கிறோம். இது விநாசம் ஆனால் பரவாயில்ல, பொதுவாக இது உலகத்துக்கு நன்மை தானே. எவ்வளோ அதர்மம் நடக்குது, எவ்வளோ குழந்தைகள்லாம் கஷ்டப்படுது, என்னென்னமோ செய்கிறாங்களே. சின்ன சின்ன குழந்தைகளையோ வயசானவங்களையும் விடுறதில்ல. கர்ப்பிணி பெண்கள் ஐயோ ஐயோ, அந்த மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனைகள். இந்த வெயில் வதைக்குது, மழையும் போட்டு வாட்டுது. இந்த மாதிரி ஒரு உலகம் தேவையான்ட்டு நம்ம நினைக்கிறோம். இந்த விஷயத்தை உலகத்தாரோ அறியாமல் உள்ளார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. விநாசம் ஆகும்போது எல்லோருமே முக்திதாமம் சென்று விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. விநாசம் நடக்கும்போது எல்லா ஆத்மாக்களும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கவுங்க மனசு போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் விநாசம் நடக்கும்போது அந்த உடலை விட்டு எல்லாருமே பறந்தாமல் போயிடுவாங்கன்றாரு. எல்லாரும் கடைசியா முக்தி தான் கேட்பாங்க, அதனால அங்க போயிடுவாங்க. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கிறீங்க. இப்போ நம்ம பாபா குழந்தை ஆயிருக்கிறோம். முதலில் நம்ம கூட அசுர சம்பிரதாயத்துல தான் இருந்தீங்கன்றாரு. உங்களுக்கு சுயம் இறைவன் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்றாரு. இப்போ கடவுளே வந்துட்டாரு நமக்கு துணைவுனா என்னை நினைங்க குழந்தைகளே, எந்த ஒரு கஷ்டத்துலையும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், வாழற வரைக்கும் உங்களுக்கு துணைவுனா நான் இருக்கிறேன், நீங்க இப்போ உடலை விட்டு வரும்போது என்னை நினைச்சீங்கன்னா நான் உங்களை கூட்டு போயிடறேன்னு சொல்றாரு. எப்பொழுதும் நினைவிலே இருக்க முடியாது என்பதையோ தந்தை அறிந்துள்ளார். ஆனால் எப்பவுமே கடவுளே நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம 63 ஜென்மமா வாழ்க்கையை வாழ்ந்தே வந்திருக்கிறோம். உறவினர்கள், நம்ம உடம்பு தான், இந்த உறவினர்கள் தான் உண்மை. எல்லாரையும் அப்படியே இருந்தாலும் நம்ம கர்மா செய்ய வேண்டியதா இருக்குது. இந்த உடம்புக்காக உழைக்க வேண்டியதா இருக்குது, சாப்பிட வேண்டியதா இருக்குது, அப்புறம் குழந்தை குட்டி அதை வர பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அவங்கவுங்களுக்கான கடமையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் செய்ய போகும்போது புத்தியில வெறும் வேலை வேலை வேலைன்னு ஓடும்போது பாபாவே நம்ம மறந்துடுறோம். அதனால பாபாவும் தெரிஞ்சுக்கிறாரு, பாபாவை எப்பவுமே உங்களால் நினைக்க முடியலன்ட்டு. எப்பொழுதும் நினைவு இருந்திருந்தால் விகர்மங்கள் விநாசமாகிடும். ஆனா எப்பயுமே ஒரு பாபா தான் எனக்கு, அவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சோன்னா பாவம்லாம் விநாசம் ஆயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவனே சிவனே கதின்ட்டு இருந்தோன்னா சீக்கிரம் பாவம் அழிஞ்சிரும். அப்புறம் என்ன ஆயிடுவீங்க, உடம்பு விட்டே வெளில வந்துடுவீங்கன்றாரு. பிறகு கர்மாதித் நிலை ஆயிடும், கர்ம கணக்கே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்க உடம்பு விட்டே ஃபரிசாவாகி வெளில வந்துடுங்க. அப்படி பாபாவை ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க கர்மாதித்தே ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்மாதித் நிலை அடைஞ்சு உடம்புலயும் இருக்கலாம், உடம்புல நம்ம நேரம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம உடம்பு விட்டும் வெளியில போயிடுவோம். இப்பொழுதோ எல்லோரும் புருஷார்த்த முயற்சி செய்பவர்களா ஆவார்கள் சொல்லி சொல்றாரு. யார் பிராமணர்கள் ஆவார்களோ அவங்க தான் தேவதை ஆயிடுவாங்க, பிகே ஆகிறவங்க தான் தேவதை ஆவாங்க. அதனால நம்ம சென்டருக்கு போகணும். பிகே ஆயிட்டோன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும். நம்ம வெளியிலேயும் இருக்கக்கூடாது. சென்டருக்கு போகணும், மதுபனுக்கு போகணும், நம்ம பிகேவா ஆகிருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியணும். அதனால நம்ம பிகேவா ஆகணுன்றாரு. பிராமணர்களுக்கு பிறகு இருப்பவர்கள் தேவதை ஆவார்கள், பிகேக்கு பிறகுதான் தேவதை ஆக முடியும். பிராமணர்களோ குடுமி உயர்ந்ததிலும் உயர்ந்த உச்சி குடுமி ஆவாங்கன்ட்டு தந்தை புரிய வைக்கிறார். எப்படி குழந்தைகள் குட்டி காரணம் போடுறாங்க இல்லையா, முதலில் வருவது தலையின் குடுமி. பிராமணருக்கு எப்போதும் குடுமி இருக்கும் இல்லையா, அந்த பிராமின்ஸ் குடுமி வச்சிருப்பாங்க, அதான் அவங்களுடைய அடையாளம். நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள். இப்போ நம்ம உச்சி குடுமின்லாம் நம்ம கிடையாது, இருந்தாலும் நம்ம குடுமியா இருக்கிறோம். அந்த விராட ரூபத்துல குடுமியா இருக்கிறோம், ஆனா மறைஞ்சிருக்குது குடுமி. அதை பிடிச்சிதான் கடவுள் இழுக்கிறாரு. கடைசியில அந்த குடுமையை முழுக போற நம்மள குடுமையை பிடிச்சி இழுத்து காப்பாத்துறாரு விஷக்கடல்ல. இப்போ நம்ம வெளியே பிகே ஆயிட்டோம். முதலில் சூத்திரர்கள், அதாவது கால்கள் தாழ்ந்துதான் நம்ம இருந்தோம், காலாதான் இருந்தோம், ரொம்ப தாழ்ந்து போயிருந்தோம் இல்லையா. நம்ம நிலைமை அதோகதியா மோசமா இருந்தது, ஒருத்தவங்க கூட நம்மளை மதிக்கல, அவ்வளவு மோசமா நம்ம இருந்தோம். இப்போது பிராமணர் குடுமி ஆகியுள்ளீர்கள். இப்போ உயர்ந்தாலும் உயர்ந்த ஹையஸ்டானவங்களா, ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டா நம்ம மாறி இருக்கணும். ஏன்னா நம்மளோட அப்பா யாருன்னா அண்ட சராசங்களுக்கு அதிபதி சர்வ சக்திவான், அவரே நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு இந்த முரளியை படிக்க வச்சு நம்மளை ஹையஸ்டா மாத்திட்டு இருக்கிறாரு. பிறகு நீங்க தேவதை ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதை என்று முகத்திற்கு தான் கூறுவார்கள், சத்திரியர் என்று புஜங்களுக்கும், வைஷ்யர் என்று வயிற்றுக்கும், சூத்திரர் என்று கால்களுக்கும் கூறுவார்கள். அந்த விராட ரூபத்துல, அந்த விஸ்வரூப தரிசனத்துல
தேவதையை முகமாக காமிச்சிருப்பாங்க. சத்திரியர்ன்றது மார்பு பகுதி, புஜங்கள் பகுதியாக காமிச்சிருப்பாங்க. வைசியர்ன்றது வயிற்று பகுதி காமிச்சிருப்பாங்க. சூத்திரன்றது கால் பகுதி. அது விராட ரூப அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் கால் பகுதியில் யார் இருக்கிறா, தலைப்பகுதியில் யார் இருக்கிறான்ட்டு. இப்போ நம்ம உச்சி குடுமியில் இருக்கிறோம். உச்சி குடுமி தான் தேவதையாக ஆக போகிறோம். சூத்திரர் என்றால் எழுந்த புத்தி, துச்ச புத்தி. யார் கால் பகுதியில் இருக்கிற சூத்திரரா கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க துச்ச புத்தி உடையவங்களா இருப்பாங்க. அவங்க நல்லது கெட்டது தெரியாது, மனம் போன போக்கில் வாழ்வாங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வாழ்வாங்க. அவங்க தான் சூத்திரர்கள். யார் தந்தை அறியாமல் இருக்கிறாங்களோ மற்றும் இன்னுமே தந்தையை நிந்தித்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இழிந்த புத்தி என்று கூறப்படுகிறது சொல்றாரு. யார் கடவுளை தெரிஞ்சுக்கலையோ, எதுக்கு எடுத்தாலும் தான் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்கும் கடவுளே திட்டிகிட்டு இருக்கிறாங்களோ, கடவுள் சர்வவியாபின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் இழிந்த புத்தின்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. அப்போதுதான் தந்தை சொல்றாரு, எப்போதெல்லாம் பாரதத்தில் நிந்தை ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் வரேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போ பாரதத்தையும் நிந்தனை பண்றாங்க, கடவுளையும் நிந்தனை பண்றாங்க, அப்போ அதர்மம் தலை தூக்கும் போது பாபாவே கீழே இறங்கி வர்றாரு. யார் பாரதி வாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் வந்து உரையாடுறாரு. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய அப்படின்னு சொல்லி ததாத்மானம் பிரதாத்மஜம் சொல்லிட்டு நம்ம கீதையில ஒரு ஸ்லோகன் இருக்கு இல்லையா, அது என்னன்னா எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போ வந்து அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்ட நான் அந்த பூமியில அவதரிக்கிறேன்றது அவருடைய மகா வாக்கியம். கிருஷ்ணர் சொல்றதா சொல்லியிருப்பாங்க. தந்தை வருவதும் பாரதத்தில் தான். ஆனா கடவுளே வர்றது பாரதத்தில் தான் வராது, வேற எந்த நாட்டிலையும் வர்றதில்லை, வேற எந்த இடத்துலையும் கடவுள் வர்றதே இல்லை. பாரதம் தான் அறியாத கண்டம் ஆகும் சொல்லி கடவுளே சொல்றாரு. தந்தையும் அழிவற்றவர் ஆவார். தந்தைக்கும் அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது. தந்தை ஒருபொழுதும் பிறப்பிறப்புல வர்றதே இல்லை. கடவுள் ஒருபோதும் பிறக்கிறதும் இல்லை, இறக்குறதும் இல்லை. அவர் புள்ளியா இருக்கிறாரு, வந்து அவதரிக்கிறாரு ஒரு உடல்ல. அதுக்கப்புறம் அந்த பாக்கியசாலி ரதமா அந்த பிரம்மா உடல்ல அவதரிக்கிறாரு, அப்புறம் போயிடுறாரு. மற்றபடி அவர் ஒரு அம்மா வயிற்றுல போய் பிறக்கிறது இல்லை. தந்தை வந்து அழிவற்ற ஆத்மாக்களுக்கு தான் இப்ப சொல்லி கொடுக்குறாரு. இந்த சரீரமும் அழியக்கூடியது. நம்ம ஆத்மா நெற்றி புருவத்துல இருந்து இந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட இந்த உடல் கிடையாது, இந்த உடல் அழியக்கூடியது. ஆனா நம்ம ஆத்மா அழிவற்றவர்கள். நம்ம சரீரமா எடுக்கிறோம். எப்போது நீங்கள் சரீர உணர்வை விடுத்து தன்னை ஆத்மான்னு உணர்வதற்கு முற்பட்டுள்ளீர்கள். இப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரீரம் இறந்துட்டாங்கன்னா சரீரத்தை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அதுக்குள்ளே இருந்து பேசினவங்க எங்கே காணோம்? அவங்க தான் உயிர், அவங்க தான் ஆத்மா. அவங்க அந்த உடலை விட்டு போயிட்டாங்க. அந்த ஆத்மா வேற வேற சரீரம் எடுக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த சரீர உணர்வு, இப்போ நம்ம வந்து இந்த ஆத்மா நம்ம நெற்றிபுறத்தில் இருக்கிறோம், உயிர் நம்ம தான். நம்ம போயிட்டா இந்த உடல் வேஸ்ட்டு, இதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க அப்படின்ற உணர்வை இப்போ நம்ம கொண்டுட்டு வரோம். ஹோலியின் பொழுது கூட கோக்கி என்ற தின்பண்டத்தை சுடும்போது அந்த கோக்கி முழுவதுமாக எரிந்து விடுகிறது. ஆனால் அதில் கட்டப்பட்டுள்ள நூல் மட்டும் எரியறதில்லைன்ட்டு தந்தை புரிய வைத்திருந்தார். ஹோலி பொழுது ஒரு தின்பண்டத்தை சுடுவாங்களாம். அப்போ வந்து அந்த சுடும்போது அது மேலே இருக்கிற அந்த அது முழுசும் எரிஞ்சிருமா. அதை நூலை வச்சு கட்டியிருப்பாங்க, அந்த நூல் மட்டும் எரியாதான். இதனால தான் இந்த உடல் எரிஞ்சு போயிட்டாலும், உடல் வந்து இறந்துட்டாலும் இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா ஒருபோதும் அழியறது இல்லை அப்படின்றத பாபா இந்த உதாரணம் வச்சு நமக்காக சொல்லிக்கிறாரு. ஆத்மா அழியாதது என்பது எந்த ஒரு மனுஷனுக்குமே தெரியாது. ஆனா மனிதர்கள் பாருங்க, இந்த உடல் அழிஞ்சிருதா அது கூடயே ஆத்மாவும் செத்து போயிடுது. நம்ம செத்துடுறோம், மரணம்னா நம்மளே செத்து போயிடுறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம சாகலை, அந்த உடல் தான் அது பயனற்று போகுது. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயின் காரணமா போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக்கு ஏதோ ஒன்று, அவங்க உடம்புல ஏதோ ஒன்று சரியில்லாத உறுப்பு செயலாகாம இருக்கும்போது உடல் பயனற்றதா போயிடுது. அப்ப அந்த உயிர் அந்த உடல்ல இருக்க முடியாது இல்லையா, அதனால அந்த ஆத்மா வந்து போயிடுது. நம்ம தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாக்கு அழிவில்லைன்றது மனுஷங்களுக்கு தெரியல. அந்த உடல் தான் நம்மன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து தேகாபிமானம், இதுதான் மாயா. முக்கியமான தேகாபிமானம் இந்த நான் தான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய தேகாபிமானம். இதுல இருந்து வெளியே வரதான் முடியல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பிராக்டிஸ் நம்ம, அதனாலதான் பாபா வந்து அதிகமா ராஜயோகம் பண்ணுங்க. ராஜயோகத்துல நான் ஆத்துமா இந்த உடல் இல்லைன்ற பயிற்சி அதிகமா செய்யுங்க. செய்ய செய்ய செய்யதான் அந்த உடலை விட்டு நீங்க அந்த எப்படி வந்து வானல்ல ஒட்டாம அந்த அல்வா வருது இல்லையா, அந்த மாதிரி பால்ல இருந்து அந்த முடி எடுக்கலாம், ஈஸியா எடுத்துடலாம். ஒரு முடி தானே, அப்படியே எடுத்துடலாம். அந்த மாதிரி
நல்லா தெரியும். அந்த மாரி உயிர்லேருந்து உடல் பிரிஞ்சு இருக்கிறது தெரியும். அப்போ உயிர் ஈஸியா உடல விட்டு வெளிய வரும். இதுக்காக பயிற்சி தான் கடவுள் வந்து குடுக்குறாரு. நான் வந்து நீங்க தாமரை இலை மாரி வாழுங்க, பற்று இல்லாம இருங்க. அந்த உடம்பு மேல கூட பற்று வைக்காதீங்க. எப்போ வேணாலும் இந்த உடல் வந்து கைவிட்டுரும் நம்மள. இதுக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா, நம்மளால இந்த உடல்ல இருக்க முடியாது. நம்ம கெளம்பணும். அந்த மாதிரி பயிற்சி இப்பவே செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் ஆத்மா நிர்லேப்பு. ஆத்மால எதுவும் ஒட்டாது. ஆத்மால பாவமும் ஒட்டாது, புண்ணியம் ஒட்டாது. நம்ம என்ன வேணா தவறு செய்யலாம். ஆனா அது நம்மள பாதிக்காது. இந்த உடல் மூலமா தவறு செய்றோம். உடலுக்கு தான் பாதிப்பு. போய் உடல்ல கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டா பாவம் போயிரும் அப்படின்ட்டு நெனச்சுக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, ஆத்மால பாவம், புண்ணியம் ஒட்டுது. அது பிறப்பு மறுபிறவி எடுத்து எடுத்து அந்த பாவ புண்ணியத்த அனுபவிக்குது. அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தான் இந்த சரீரத்தின் மூலமாக நல்லது, தீய செயல்களை எல்லாம் செய்கிறது. நல்லதும் ஆத்மா வந்து சரீரத்தின் மூலம் தான் செய்யுது. கெட்டதும் ஆத்மா சரீரத்தின் மூலம் தான் செய்யுது. அதனால அந்த பாவ புண்ணியத்தை சரீரம் எடுத்து எடுத்து அந்த பாவ புண்ணிய கணக்கு வழக்க முடிக்குதுன்னு சொல்லி பாபாவை சொல்லும் போது தான் நமக்கே இப்ப தெரியுது. ஒரு சரீரத்தை விட்டு பின் மற்றொன்று எடுக்கிறது மற்றும் வினை பயனை அனுபவிக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்போ ஒரு ஒரு பிறவியா எடுத்து நம்ம பண்ண பாவ புண்ணியத்தை தான் அனுபவிக்கிறோம். நல்லது செஞ்சிருந்தா நல்லதை அனுபவிக்கிறோம், கெட்டது செஞ்சிருந்தா கெட்டதை அனுபவிக்கிறோம். எனவே அவர் கணக்கு வழக்கு எடுத்துக்கொண்டு வந்துள்ளார் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. போன பிறவியிலிருந்தே அந்த கணக்கு வழக்கை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். போன ஜென்மத்துல யாருக்கா ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஏமாத்திட்டோம்னா, 5000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டோம்னா என்ன பண்ணிடுறோம், அவங்க வீட்டிலேயே போய் பாபா பிறக்க வச்சிருவாரு. அவங்களுக்கு வந்து நம்மள சகோதரனா பிறக்க வச்சு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதா ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பாசமா நம்ம இருக்கிறோம். கடைசியில பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல அவங்களுக்கு நமக்கு 5000 ரூபாய் வசூல். அது முடியிற வரைக்கும் அவங்க வீட்டுல இருப்போம். அதோட நம்ம கிளம்பிடுவோம். அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்க மாட்டோம். அந்த 5000 கணக்கு செட்டில் ஆகுற வரைக்கும் அந்த உடல்ல இருந்து நடிச்சிட்டு இருப்போம். அது முடிஞ்ச உடனே கிளம்பிடுவோம். இது தெரியாம தான் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. இந்த கர்ம கணக்கு வழக்குனால தான் நம்ம வாழ்க்கையே வாழறோம். நம்ம கூட இருக்கிறவங்களாம் அந்த கணக்கு வழக்குனால தான் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அழமாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். எனவே அசுர உலகத்தில் மனிதர்கள் அளவற்ற துக்கத்தை இப்ப அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, கணக்கு வழக்குனால தான் இப்ப ரொம்ப மோசமான துக்கம்லாம் அனுபவிக்கிறாங்கன்றாரு. ஏன்னா தவறு செய்றாங்க இல்லையா? நல்லா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோம். அப்புறம் நமக்கே அந்த பிரச்சனை வரும்போது நம்ம உட்காந்து அழுகுறோம். இது மாதிரி தான் எல்லாரும் துக்கத்தை அனுபவிக்கிறாங்கன்றாரு. ஆயுள் கூட இப்ப குறைவாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே இப்ப தலை மேல மரணம் இருக்குது. ஆயுள் கம்மியா தான் இருக்கு இல்லையா? 40 வயசுல இறந்துடுறாங்க. 30 வயசுல குழந்தை கூட இறந்துடுது. ஆனால் மனிதர்கள் இந்த துக்கங்களை கூட சுகம்ட்டு கருதி அமர்ந்துள்ளார்கள். ஆனா இங்க பாருங்க, கலியுகம் தான் நம்ம சொர்க்கம் மாதிரி சூப்பரா இருக்குது. எங்க பார்த்தாலும் மினுக்குது. மாடி மேல மாடியா வீடு இருக்குது. எல்லா மிஷினும் இருக்குது. இங்கேயே சொர்க்கம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிர்விகாரி ஆகுங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு கூறுகிறீர்கள்? நம்ம போய் சொல்றோம் இல்லையா, இந்த விட்டுருங்க, இந்த இதெல்லாம் வந்து சும்மா மாயா, இதுல போனீங்கன்னா உங்களை ஏமாத்திரும்ன்ட்டு. ஆனா புரிஞ்சிக்க மாட்றாங்க. பிறகும் விஷமின்றி எங்களால் இருக்க முடியாதுன்ட்டு சொல்றாங்க. அந்த விகாரங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதை கூட தான் வாழ்வோம், அதுதான் வாழ்க்கை, அது இல்லைன்னா என்ன, போர் அடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏனெனில் சூத்திர சம்பிரதாயம் அவர்கள் அல்லவா, அதனால அவங்க சூத்திரரா இருக்கிறதுனால இழிந்த புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் குடுமியாகிய பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. இப்ப நம்ம பாபா குழந்தைய ஆயிக்கிறோம். குடுமியோ எல்லாவற்றையும் விட உயர்ந்தது ஆகும் சொல்லி சொல்றாரு. உச்சி குடுமினாலே உயர்ந்தது. ஏன்னா கடவுளே நம்மள தத்தெடுத்திருக்கிறாருன்னும் போது நம்ம உயர்ந்த குலமா ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் சொல்லி சொல்றாரு. பிராமணர்கள் வந்து தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அதான் ஒரு சாஸ்திரத்துல கூட இருக்கும். தேவதைகள் வந்து கீழே மனிதர்களை பார்த்து பொறாமைப்பட்டாங்க. அவங்களுக்கு பிரம்மா போஜன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம வந்து போக வச்சு பாபா நினைவுல நம்ம வந்து தூய்மையா சமைச்சு அவர் நினைவுல சமைச்சு சாப்பிடுறது இல்லையா. இது வந்து சத்தியுகத்துல இருக்கிற தேவதைகள் கூட கிடைக்காது. அங்க தேவதைகள் தான் சமைப்பாங்க. ஆனா இங்க பிராமணர்களே சமைக்கிறாங்க. பிராமணர்கள் வந்து பாபா நினைவுல சமைக்கிறாங்க. ஒரு பிகே சமைச்சு நம்ம அந்த உணவு சாப்பிடும்போது அது வந்து தேவதைகளே பொறாமைப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்துல கூட இருக்கும். நீங்கள் இச்சமயத்தில் தேவதைகளிடம் உயர்ந்தவர்களா ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் தந்தையுடன் கூட இருக்கிறீங்க இல்லையா, கடவுளே உங்க கூட இருக்கிறாருல்ல. அங்க தேவதையா இருக்கும்போது கூட கூட லட்சுமி நாராயணன் இருப்பாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து கடவுளே நம்ம கூட இருக்கிறார், சிவத்தந்தையே இருக்கிறார். அதனால இதுதான் உயர்ந்த பிரிவின்றார். தந்தை இச்சமயத்தில் உங்களுக்கு கற்பிக்கிறார். கடவுளே ஆசிரியராகி பாடெடுக்கிறார். தந்தை குழந்தைகளின் கீழ்ப்படிதலுள்ள சேவகன் ஆவார் அல்லவா சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், எப்பேற்பட்ட ஆள் எவ்வளவு பணிவா பேசுறாரு.
உங்களுக்கு நான் சேவகன் சொல்லி சொல்றார். குழந்தைகளை பெற்றெடுத்து பராமரித்து கற்பித்து பிறகு பெரியவர்களாக ஆக்கி பின் முதியவர் ஆகிவிடும்போது முழு சொத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு சுயம் குருவிடம் சென்று தனிமையில் போய் அமர்கிறார்கள். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை பெற்றெடுத்து பராமரித்து வளர்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பெரியவர் ஆன பிறகு இவங்க என்ன போயிடுவாங்க, முதியவர் ஆன பிறகு முழு சொத்தையும் குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு குருவிட்ட போயிட்டு சமர்ப்பணம் ஆயிடுவாங்க, வானப்பிரஸ்தி ஆயிடுறாங்க. முக்தி தாமம் செல்வதற்காக குருவை போய் பின் ஃபாலோ பண்றாங்க. அந்த காலத்துலலாம் குரு ஆசிரமம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அங்கே சீடராக போயிடுவாங்க. வீட்டில் இருந்து குழந்தைங்களை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு 60 வயசுல போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் முக்தி தாமத்திற்கும் செல்ல முடியாது. இருந்தாலும் யாருமே முக்தி அடையலை, பரந்தாமத்துக்கு போகலை சொல்லி சொல்றாரு. ஏன்னா பரந்தாமத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும், அங்கேருந்து ஒரு தடவை வர முடியும், ஒரு தடவை தான் திரும்ப போக முடியும், நடுவில் நம்மளால போக முடியாது. ஆனாலும் மனிதர்கள் முக்தி வேணும் முக்தி வேணும்னு நம்ம துவாபர யுகத்துல இருந்தே 63 பிறவியா இதே தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம போன பாடே இல்லை, மறுபிறவி எடுத்து எடுத்து தான் நம்ம வந்திருக்கிறோம். எனவே தாய் தந்தை குழந்தைகளை பராமரிக்கிறாங்க. தாய் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் என்று வைத்துக் கொள்வோம். பாபா சொல்றாரு, அம்மா அப்பா 2 பேரும் தான் குழந்தைய பாத்துக்கிறாங்க. ஒருவேளை தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா, குழந்தைகள் மலம் கழிச்சிட்டாங்கன்னா பின் தந்தை சுத்தம் செய்ய வேண்டிய வரும் அல்லவா. இப்போ குழந்தைகள் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா அப்ப தந்தை செய்ய இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா. எனவே தாய் தந்தை குழந்தைகளின் சேவகர்கள் ஆகிறார்கள் அல்லவா. அந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துல 2 பேரும் தான் குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. வேலைக்கு போறாங்க இல்லையா, 2 பேருமே வேலைக்கு போறதுனால குழந்தைகளை 2 பேருமே பாத்துக்கிறாங்க. அதனால தாய் தந்தை குழந்தைகளுடைய சேவர்களா ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. முழு சொத்தையுமே குழந்தைகளுக்கு கொடுத்துடுறாங்க. எல்லையில்லாத தந்தையும் இப்ப சொல்றாரு, நான் வரும்போது நான் ஒன்றும் சிறு குழந்தைகளிடம் வர்றதில்லை. நான் வரும்போது நீங்க ஒன்றும் ரொம்ப குட்டி குழந்தைலாம் கிடையாது, நீங்க எல்லாருமே இப்ப பெரியவங்களா ஆவீர்கள் அல்லவா சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு அறிவுரை தான் கூறுகிறார், நமக்கு அட்வைஸ் சொல்றாரு. நம்ம ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நம்ம ஏற்கனவே வளர்ந்து பெருசாதான் இருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறோம். நமக்கு அட்வைஸ் மட்டும் பண்றாரு. நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகிவிடும் பொழுது பிகே என்று இப்ப அழைக்கப்படுகிறீங்க. அதுக்கு முன்னாடி சூத்திர குமாரிகளாக இருந்தீங்க, வைஷ்யாலத்துல இருந்தீங்க. இப்போது நீங்க வைஷ்யாலத்தில் இருப்பவங்க கிடையாது. இங்க யாருமே விகாரியாக இருக்க முடியாது. பிகே ஆயிட்டு வந்தவங்க சென்ட்ரல்ல விகாரியா இருக்க முடியாது, சட்டமே கிடையாது. உங்களுக்கு காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இருக்கக்கூடாதுன்றாரு. நீங்கள் பிகே ஆவீர்கள். இந்த இடம் இருப்பதே பிரம்மகுமார் குமார்களுக்காக சொல்லி சொல்றாரு. தூய்மையற்றவராக விகாரத்தில் செல்பவர்கள் தான் சூத்திரர் என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் இந்த மாதிரி இதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. தூய்மையற்று இருக்கிறவங்க சூத்திரர்கள் என்று கூட அறியாத குழந்தைகள் கூட ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சூத்திரர்களுக்கு இங்க இருப்பதற்கான சட்டமே கிடையாது. யாரெல்லாம் கலியுக வாழ்க்கை வாழறாங்களோ, ஏற்கனவே எப்பயும் போல அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதையும் விடாம இங்கேயும் வந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி இருக்க முடியாதுன்றாரு. இங்க இருப்பதற்கான சட்டம் கிடையாது, அவர்கள் இங்கு வர முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. மதுபனுக்கு சொல்றாரு, இந்திர சபையின் விஷயமாகும் அல்லவா. மதுபன்றது இந்திர சபை மாதிரி. ஞான மழை இங்க பொழிந்து கொண்டிருக்கும் போது தான் இது இந்திர சபை ஆகும். அப்ப பாபா மேட்டுக்கெல்லாம் நம்ம போறோம்னா அங்க பாபா ஞான மழை சொல்லி பொழிந்திட்டு இருப்பாரு. அப்ப அது இந்திர சபையா இருக்கும். ஏதோ ஒரு பிகே தூய்மையற்றவரை அப்பவித்திரமானவரை ஒழித்து வைத்து சபையில் உட்கார வைத்தார்ன்ட்டு ஒரு கதை இருக்குது. அந்த காலத்துல ஒரு படம் கூட இருக்கும். இந்திர சபைக்கு இந்திரலோகத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண் அவர் கேட்பாரு, ஒரு மனிதர் கேட்பாரு, என்னையும் கூப்பிட்டு போன்ட்டு. இவன் மறைச்சு கூப்பிட்டுட்டு போயிடும். அப்புறம் இந்திரன் சாபம் விட்டுருவாரு, கல்லா போயிடுங்க 2 பேரும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு கதை கூட இருக்கு, தமிழ்ல கூட ஒரு படம் இருக்கு. அதனால பாபா அது உதாரணம் எதுக்கு சொல்றாருன்னா, இங்க நீங்க அப்பவித்திரமானவங்களை ஒழிச்சு வச்சு இங்க கூட்டின்னு வந்தீங்கன்னா கல்லாகி விடு என்று இருவருக்கும் சாபம் கிடைத்து விட்டதுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா. அது மாதிரி இங்கே உண்மையிலும் உண்மையான இந்திர பிரஸ்தம் இது ஆகும் அல்லவா. இது ஒன்றும் சூத்திர குமாரிகளுக்கான சத்சங்கமே கிடையாது. அதனால தேவதைகள் பவித்திரமாக இருப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்க. தேவதைகள் தூய்மையாக இருப்பாங்க, சூத்திரர்களோ தூய்மையற்றவராக இருப்பாங்க. பதித்தர்களை தந்தை பாவன தேவதையாக இப்ப ஆக்குகிறார். அதனால பாபா என்ன சொல்றாரு, சாபம்லாம் கொடுக்க மாட்டாரு, அந்த கல்லு புத்தியா ஆயிடுவாங்க. சூத்திரரா எப்படி இருந்தாங்களோ அதோட மோசமா கல்லு புத்தியா அவங்களோட நடவடிக்கைகள் மோசமா ஆயிடும். அதுதான் அந்த அறிகுறி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கூட்டு வந்தவங்களுக்கும் அந்த பாதிப்பு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை கஷ்டம் அதிகமா வரும். அதனால பாபா சொல்றாரு, வர்றவங்களுக்கும் சரி கூட்டு போறவங்களும் சரி கல்லு புத்தி ஆயிடும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாபா சொல்றாரு, சூத்திரகுமாரர்கள் இது சூத்திரகுமாரர்களுடைய சத்சங்கம் கிடையாது. இது தேவதைகள் பவித்திரமா எப்பயுமே இருப்பாங்க இல்லையா. சூத்திரர்கள் பதித்தமாக இருப்பாங்க, தூய்மையற்றவர்களா இருப்பாங்க.
தூய்மையற்றவர்களை தந்தை வந்து பாவன தேவதையா பார்க்கிறார். இப்போது நீங்க தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இது இந்திர சபை ஆகியது. கேட்காமல் யாராவது விகாரியை கூட்டி வருகிறார் என்றால் தண்டனை கிடைத்து விடுகிறது. என்ன தண்டனைனா கல்புத்தி ஆகிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா கல்புத்தியா ஆக்கிறாரு. இங்கு தங்க புத்தியாக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே யார் அவர்களை அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கும் சாபம் கிடைத்துகிறது சொல்லி சொல்றாரு. நீங்கள் விகாரிகளை மறைத்து ஏன் கூட்டி வந்தீர்கள்? அது மாதிரி ஏன் நீங்கள் மறைச்சி கூட்டு வந்தீங்கன்ட்டு அவங்களுக்கும் சாபம் கிடச்சிது. இந்திரனிடம் கேட்க கூட இல்லை, பாபாட்ட சொல்லாமலே கூட்டு போயிட்டாங்களாம். அட்லீஸ்ட் லெட்டராவது எழுதி வச்சுட்டு கூட்டு போயிடும். பாபா இவங்களை கூட்டு வரேன், இவங்க ரொம்ப அவங்க மேலே அன்பாக இருக்கிறாங்க, இனிமேல் அவங்க தவறு பண்ண மாட்டாங்க, அப்படி ஏதாவது சொல்லி அப்படி கூட்டு போகணும். இல்லைன்னா ரொம்ப போயிட்டும் சில பேர் வந்து தவறெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி கூட நடந்துட்டு இருக்குது. பாபா சொல்றாரு அது வந்து அவங்களுக்கு சாபம் வந்துடும், கண்டிப்பா அவங்க கல்லு புத்தி ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே எவ்வளவு தண்டனை கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே மறைமுகமான விஷயங்கள். ஆனா வந்து பாபா தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது வந்து அவங்களுக்கும் தெரியும், பாபாவுக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது. இது வந்து மறைமுகமான விஷயங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் தேவதை ஆகி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து பாபா கிட்ட வந்து தேவதை ஆயிட்டு இருக்கோம். மிகவுமே கடுமையான சட்டங்கள் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்றதுனால நமக்கு வந்து கடுமையான சட்டங்கள் கொடுக்குறாரு. நிலையே விழுந்து விடுகிறது. ஒரேடியாக கல்புத்தி ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இருப்பதே கல்புத்தியாக, தங்க புத்தி ஆவதற்காக முயற்சியே செய்வதில்லை. இப்ப நீங்க கல்லு புத்தியா இருக்கிறீங்க, என்ன நினைச்சாதானே என்ன மாதிரி மாறுவீங்க தங்க புத்தியா. ஆனா நீங்க புருஷார்த்தமே பண்றது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மறைமுகமான விஷயங்களே குழந்தைகளாகிய நீங்க தான் இப்ப புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க பிகேக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தேவதை, அவர்களே தேவதை, அதாவது கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக இப்ப ஆக்கி கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்றாரு. இப்ப சூத்திரன்ல இருந்து நம்மளை கொண்டு வந்து பிகே ஆக்கி நம்மளை வந்து தேவதையா ஆக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு சட்டத்தையும் இப்ப மீறக்கூடாதுன்ட்டு பாபா வந்து இனிமேலே இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இல்லை என்றால் அவர்களை 5 பூதங்கள் பிடித்து கொண்டு விடும். இப்போ சின்ன சின்ன ஸ்ரீமத்தை கூட நம்ம மீறுறோம், அமிர்த வேலை பண்ணலை, முரளியோ மிஸ் பண்ணிடுறோம், முரளி அன்னைக்கு படிக்காமலே விட்டுடுறோம், அப்போனா நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பழையபடி அந்த வாழ்க்கை ஆயிடும். அதனால சின்ன சின்ன ஸ்ரீமத்தை கூட மீறாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லைன்னா உங்களை 5 பூதங்களும் விழுங்கிரும்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து நல்லா அப்படியே இந்த இது மாதிரி எலி மாதிரி கடிச்சிடும். மாயா வந்து ஊதி 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 கடிச்சிடும். அதை கடிக்கிறதே தெரியாது. அது நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மாயா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிருப்போம். கடைசியில் அது நம்மளை குழியில தள்ளி வச்சிருக்கோம். சேத்து குழியில, புதை குழியில தள்ளி வச்சிருக்கோம் மாயா. பாபா வந்து நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் இப்போ பார்த்தா நம்ம பாபா சொல்றதெல்லாம் கஷ்டமா தெரியும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இனிக்கும். கடைசியா பாபாவுடைய அந்த கசப்பு, இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றோமோ அது நமக்கு கடைசியா அது இனிமையா மாறிடும். அப்ப தேவதையா நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது அது சந்தோஷமா இருக்கும். மற்றபடி இந்த மாயா வந்து இப்ப இனிப்பெல்லாம் காட்டி காட்டி நம்மளை கூட்டிட்டு போய் புதைக்குழியில தள்ளிடும். அவர்கள் 5 பூதங்கள் பிடித்து கொண்டுவிடும். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இவை அரைக்கல்பமாக இருக்கும் 5 பெரிய பெரிய பூதங்கள் சொல்லி பாபா சொல்றார். பாருங்களேன், அந்த பேய் பிடிச்சிச்சு, ஆவி பிடிச்சிச்சு, அதெல்லாம் விட பெரிய பூதமே பிடிச்சிருக்குது எல்லாருக்கும்ன்றாரு. அது என்னன்னா காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இது எல்லாமே பூதங்கள் தான் சொல்லி சொல்றாரு. இது கூட தான் நீங்க 5000 2500 வருஷம் 63 ஜென்மங்களா இது கூட தான் வாழ்ந்துட்டு வந்தீங்க. நீங்கள் இங்கு பூதங்களை விரட்ட வந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம இவ்வளவு நாள் நம்ம துக்கத்துக்கு என்ன காரணம் தெரியாம நம்ம சென்டருக்கு போனோம். அங்கதான் பாபா வந்து சொன்னாரு, இந்த பூதங்கள் தான் காரணம், இதை விரட்டுறதுக்காக இப்ப நீங்க வந்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சுத்தமாக பவித்திரமாக இருந்த ஆத்மா இப்ப தூய்மையற்றதாக, அசுத்தமாக, துக்கம் உடையதாக, நோயாளியாக ஆகிருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ அழகா இருந்தீங்க தேவதையா, இதுல சொர்க்கத்துல சுத்தமா தூய்மையா இருந்த ஆத்மா தான். ஆத்மா சொல்றாரு, உடலை சொல்லல. அந்த ஆத்மா தான் இப்படி கருப்பாயி போய் அப்பவித்திரமா அசுத்தமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப வந்து துக்கம் உடைய ஆத்மாவா இருக்கிறீங்க, நோயாளியா ஆயிட்டீங்க. உடம்புல நோய் வந்தா கூட நீங்க என்னமோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தில் ஏராளமான துக்கம் இருக்குது. தந்தை வந்து இப்ப ஞான மழையை பொழிகிறார். குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் இப்ப ஞான மழையை செய்யறாரு. அவர் நேரா வரல இல்லையா, அவர் நம்ம நெற்றி பூர்வத்துல அவதரிச்சு சொல்லிட்டு போயிடுவாரு. பிரம்மா உடல்ல எப்படி வந்து சொல்லிட்டு போனாரோ அந்த மாதிரிதான் குழந்தைகள் உடல்லையும் வந்து அவரே தான் பேசிட்டு போயிடுறாரு. உங்களுக்காக சொர்க்கத்தை இப்ப படைக்கிறார். கடவுளே வந்துதான் இந்த உலகத்தை சொர்க்கமா மாத்துறாரு. நீங்கள் தான் யோகா பலத்தினால் தேவதையா இப்ப ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா நினைச்சு நினைச்சு நம்ம தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். சுயம் தந்தை தேவதை ஆகிறது இல்ல, அவரு தேவதை ஆகிறது இல்ல. இந்த ஏற்றி விட்ட ஏணி வந்து என்ன ஆகும், அப்படியேதான் இருக்கும். ஏறி போனவங்க முன்னேறிடுவாங்க. அந்த மாதிரி கடவுள் தேவதை ஆகிறது இல்ல, அவர் சேவகனா வந்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஆசிரியர் கூட என்ன பண்ணுவாங்க,
பண்ணுவாங்க, மாணவனின் சேவகனாக தானே இருக்கிறாங்க. ஆசிரியர் கூட ஏணி மாதிரின்னு சொல்லுவாங்க, ஏற்றி விட்டுட்டு அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் கலெக்டர் டாக்டர்ன்ட்டு ஆயிருப்பாங்க, ஆனால் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆசிரியர் கூட சேவை செய்து நம்மளால படிக்க வைக்கிறார். நான் உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிதலுள்ள சேவகனாவேன்ட்டு ஆசிரியர் சொல்றார். ஒருவரை வழக்கறிஞர், பொறியாளர் போன்றவர்களாக ஆக்குகிறார் என்றால் சேவகன் ஆனார் அல்லவா. அதே போல குருமார்கள் கூட வழி கூறுகிறார்கள். சேவகராகி முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான சேவை செய்கிறார்கள். ஆனால் தற்சமயத்தில் குரு யாருமே அழைத்து செல்ல முடியாது. இந்த குருமார்கள் முக்தி அடைய வைக்கிறேன், முக்தி எப்படி அடையிறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாலேயே முக்தி அடைய முடியல. யாருமே இது வரைக்கும் பரந்தாம போகல, அவங்களால அழைத்து செல்ல முடியாது. சத்குரு ஒருத்தர் தான் சதா தூய்மையாக இருக்கிறார். அவர் தான் எல்லாரையும் கூட்டுட்டு போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. மற்ற குருமார்கள் கூட எல்லாருமே தூய்மையற்று தான் இப்ப இருக்கிறாங்க. இந்த முழு உலகமே தூய்மையற்றதாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. பத்தித்தமாக இப்ப இருக்கிறது. சத்தியுகத்திற்கோ தூய்மையான உலகம்ட்டு சொல்லப்படுது. சொர்க்கம் தூய்மையான உலகம். இந்த மாதிரி சாக்காடை, கொசு, இந்த மாதிரி டிசீஸு இதெல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் சொர்க்கமே கிடையாது. இது கலியுகம். கலியுகம் தான் இப்படி இருக்கும். எங்கே பார்த்தாலும் சாக்காடை, எங்கே பார்த்தாலும் கொசு, நோய் எல்லாம் இருக்கிறதுனா கலியுகம்னு அர்த்தம். சில பேர் சொல்கிறாங்க இதுதான் கலியுகம், இதுதான் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கணும், இது எப்படி நீங்கள் சொர்க்கம்னு சொல்கிறீங்கன்ட்டு. கிருதா யுகம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்கிறாங்க. கலியுகத்திற்கு பதித்த உலகம் என்று கூறப்படுகிறது. பாபா சொல்றாங்க, கலியுகத்திற்கோ பதித்த உலகம்ட்டு சொல்லப்படுது. சத்தியுகத்தை தான் முழுமையான சொர்க்கம் என்று கூறுவார்கள். இப்ப கலியுகம் தூய்மையற்ற உலகம். இதை நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியாது. சொர்க்கத்தை சத்தியுகத்தை தான் முழுமையான சொர்க்கம்ட்டு சொல்ல முடியுன்றாரு. அதுவும் ஆரம்பத்துல தான் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எல்லாமே சதோ பிரதானமா இருக்கும். இயற்கை கூட சதோ பிரதானமா இருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸான பழங்கள், மரங்கள் எல்லாமே, செடி கொடிகள் எல்லாமே அப்படி இருக்கும். திரேதாவில் 2 கலை குறைந்து விடுகிறது. திரேதாவில் கூட அந்த வெள்ளி யுகமா மாறிடும், தங்க யுகமா இருக்காது. எல்லாம் வெள்ளியில இருக்கும். 2 கலை அங்க குறைஞ்சிருதுன்றாரு. இந்த விஷயங்களை குழந்தைகள் தான் புரிந்து கொண்டு பின் தாரணை செய்கிறீர்கள். இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு தாரணையும் வாழ்க்கையில செய்யறோம்னு சொல்றாரு. உலகத்தின் மனிதர்களோ ஒன்றுமே தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகமும் சொர்க்கத்திற்கு சென்றுவிடும் என்பது கூட அல்ல. இப்ப முழு உலகம் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. 33 கோடி தேவர்கள் தான் பாடப்பட்டிருக்கு. யார் முந்தைய கல்பத்தில் இருந்தாங்களோ அதே பாரதவாசிகள் தான் மீண்டும் வருவாங்க. போன கல்பத்துல யார் இந்த முயற்சி பண்ணாங்களோ, பாபா ஞானத்தை கேட்டாங்களோ, அவங்களே தான் மீண்டும் வருவாங்க. மற்றும் சத்தியுக திரேதாவில் அவங்களே தான் தேவதையாக ஆவாங்க. அவர்களே பின் துவாபர முதற்கொண்டு தங்களை இந்துன்ட்டு அழைத்துக் கொள்வார்கள். அவங்க சத்தியுகம் திரேதாவில் தேவதையா வாழ்வாங்க. அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு வாம மார்க்கத்துல போகும்போது தூய்மை இழந்துருவாங்க. தூய்மை இழக்கும் போது துவாபர யுகத்தில் முதற்கொண்டு என்னன்னு நம்மள தேவதைன்னு சொல்லிக்க முடியாது இல்லையா. தேவதையா வாழ்ந்தவங்க தன்னை தேவதைன்னு எப்படி சொல்லிக்குவாங்க. அதனால இந்துன்ட்டு அவங்களே அழைத்து கொள்வார்கள். சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இவ்வாறாக இந்து தர்மத்தில் இதுவரையும் மேலிருந்து இறங்கும் ஆத்மாக்கள் கூட தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த தர்மத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே இந்துன்ட்டு தன்னை சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர்களும் தேவதை ஆக மாட்டார்கள். இந்துன்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதுல சிலர் தான் தேவதையாகி 33 கோடி தேவதையா மாறுறாங்க. எல்லாருமே தேவதையா ஆக மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இந்துன்றவங்க எல்லாருமே தேவதை கிடையாது. அதுல மேல இருந்து இறங்குற ஆத்மாக்கள்ல துவாபர யுகத்துல கூட சிலர் இறங்குறாங்க. அவங்களாம் பக்தர்கள். அதனாலதான் அவங்க இங்க வரமாட்டாங்க. சில நீங்க ஞானம் சொன்னா கூட அவங்க பக்தியிலே இருப்பாங்க. அவங்க இந்த சொர்க்கத்தை நம்ப மாட்டாங்க, பக்தியே பண்ணிட்டு இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்ட்டு அவங்க அந்த பக்தி செய்யறதுல குறியா இருக்கிறாங்கன்னா அவங்க தேவதை ஆக மாட்டாங்க. அவங்க பக்தர்கள். அதனால துவாபர யுகத்துல அவங்க ஹிந்துவா ஆயிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. மேலும் சொர்க்கத்திலும் வரமாட்டாங்க. அவங்க சொர்க்கத்துல வரமாட்டாங்க, தேவதையாவும் ஆக மாட்டாங்க. நீங்க ஞானம் சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் துவாபர யுகத்திற்கு பின் தங்களுடைய நேரத்தில் இறங்குவார்கள். இருந்தாலும் அவங்க ஞானம் கேட்டாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. துவாபர யுகத்துல அவங்க டைம்ல அவங்க பொறப்பெடுப்பாங்க மற்றும் தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்வார்கள். இருந்தாலும் அவங்க பக்தர்கள்ன்றதுனால இந்து தர்மத்திலே அது தீவிர சிவ பக்தர்களா கூட சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது தேவதைன்றதை ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் பக்தியினுடைய சம்ஸ்காரம் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அவங்க இந்து தர்மத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இந்துன்ட்டு அழைத்துக் கொள்வார்கள்.
தேவதைகளாகவோ நீங்கள் தான் ஆகிறீர்கள். ஆனா இப்ப யார் இந்த ஞானத்தை ஏத்துக்கிறாங்களோ, பாபா சொல்றத நம்புறாங்களோ, சத்தியுகம் திரேதாகம் இருந்தது, நான் தான் அங்க இருந்தேன், நான் தான் அங்க நடிச்சேன்றத நம்புறாங்களோ, அவங்க தான் வந்து தேவதைகளா ஆகுறாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரையும் பாகம் இருக்குது. நீங்க ஹீரோ பார்ட் நடிக்கிறீங்க. ஹீரோனா என்ன பண்ணுவாங்க? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சினிமால இருப்பாங்களே, அந்த மாதிரி நீங்க ஹீரோ பார்ட் நடிகர்கள். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் நீங்க உங்களுக்கு பாகம் இருக்குதுன்றாரு. இந்த நாடகத்தில் மிகவுமே பொருத்தம் உள்ளது, யுக்தி இருக்கிறது சொல்றாரு. அநேகருடைய புத்தியில இது பதியறதில்ல. எனவே உயர்ந்த பதவியும் அடைய அடைய முடிவதில்லை சொல்றாரு. இப்ப இந்த நாடகத்துல நிறைய யுக்திலாம் இருக்கு. இதெல்லாம் பாபா சொல்லும் போது தான் அந்த ஞானமே நமக்கு புரியுது. இந்த ஞானத்தை நம்ம புத்தியில பதிய வைக்கணும். பதியாதவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாது சொல்றாரு. இது சத்ய நாராயணனுடைய கதையாகும். இதுதான் சத்தியமான நாராயணனோட கதை. அவங்க வந்து பொய்யான கதையை சொல்றாங்க. அதனால் யாரும் லட்சுமி அல்லது நாராயணர் ஆகிறார்களா என்ன? பக்தி மார்க்கத்துல ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க, லட்சுமி நாராயண பூஜைன்ட்டு. அந்த பூஜையினால யாரும் லட்சுமியோ நாராயணரோ ஆகிறது இல்லை இல்லையா? ஆனா இங்க பாபா சொல்ற லட்சுமி நாராயணன் கதை மூலமா உண்மையான லட்சுமி நாராயணராகவே ஆகுறாங்க. அதனால இதுதான் உண்மையான லட்சுமி நாராயண கதைன்னு சொல்றாரு. இங்க நீங்கள் கலியுகத்தில் இருப்பது எல்லாமே பொய்யாக இருக்குதுன்னு சொல்றாரு. பொய்யான மாயை தான். ராவணின் ராஜ்யமே பொய்யானதுதான் சொல்றாரு. இங்க எல்லாமே பொய் தான். காணல் நீர் மாதிரி எட்ட இருந்து பாக்குறது தெரியும், கிட்ட போனா ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையும். காயமே இது பொய்யடா, வெறும் காட்டடைத பையடா. இந்த உடம்பே வந்து மெய் கிடையாது, பொய் தான். அப்ப உலகத்துல எல்லாமே பொய் தான் சொல்றாரு. அதுவும் இது ராவண ராஜ்யம், மாயாவனுடைய ராஜ்யம் சொல்றாரு. உண்மையான கண்டத்தை தந்தை தான் அமைக்கிறார். இப்ப நம்ம சத்தியமான பாதைக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்க சத்தியத்தை வந்து கடவுள் தான் இப்ப அமைச்சு தராரு. இதுவும் பிராமண குழந்தைகளாக நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதுவும் வரிசைக்கிரமான முயற்சிக்கு ஏற்பதான் உங்களுக்கே புரியுதுன்றாரு. ஏனெனில் இது படிப்பு ஆகும். ஒரு சிலர் மிகவும் குறைவாக தான் படிக்கிறாங்க, எனவே தோல்வி அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்ற ஞானம் வந்து நம்ம படிச்சு படிச்சு புத்தியில ஏத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு நம்ம அப்ளை பண்ணி பாஸ் ஆயிடுறோம். சப்போஸ் பெரிய பிரச்சனை வரும்போது அதுல இருந்து தப்பிச்சிடும். இதே சிலர் ஒழுங்கா படிக்கல, அந்த பாயிண்ட் ஞாபகம் வரல, ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடக்கல, அப்ப கர்ணன் மாதிரி கோட்டை விட்டுறாங்க. டைமுக்கு அவங்களுக்கு இந்த ஞான அம்பு ஒர்க் ஆகாது. அவங்க வாழ்க்கையில அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணாதனால பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிக்குவாங்க. அதனால தோல்வி அடைஞ்சிடறாங்கன்னு சொல்றாரு. இதுவோ ஒரே ஒரு முறை படிக்கும் படிப்பாகும். பாபா சொல்றாரு, இது கல்பத்துல ஒரு தடவை தான் நான் வரேன். இறைவனே வந்து ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. இந்த ஒரு முறை படிக்கிற படிப்பை விடக்கூடாது. பிறகோ படிப்பது கடினமாகும். இதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் பாபா வரமாட்டாரு. இப்ப கிடைக்கிற நேரம் தான், அந்த டைம் இஸ் கோல்டு சொல்லுவாங்கல்ல. இந்த டைமை விட்டா இதுக்கப்புறம் பாபா வந்து இந்த மாதிரி சொல்லி தர மாட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. விநாசம் வந்துருச்சுன்னா இந்த படிப்பிற்கான நேரமும் முடிஞ்சிடும். அப்புறம் எங்க யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? அதனால இப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ற மாதிரி இப்பவே கடவுள் சொல்லி தரும்போது நம்ம இந்த பாடத்தை கேட்டுக்கணும். ஆரம்பத்தில் யார் படித்து சரீரத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்து சென்றுள்ளார்கள். ஆரம்பத்துல பிகே ஆனவங்க இதே மாதிரியே வந்து படிச்சாங்க. யாரெல்லாம் படிச்சுட்டு இறந்துட்டாங்களோ, அந்த சரீரத்தை விட்டு போயிட்டாங்க. நிறைய பிகேஸ் சரீரம் விட்டாங்க. கொரோனால நிறைய பேர் சரீரம் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிரம்மா பாபா காலத்துலயும் நிறைய பேர் சரீரம் விட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே திரும்ப பிறந்திருப்பாங்க. ஆனா இந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது அமிர்த வேலை எழுந்திருக்கிறது, முரளி படிக்கிறது, பாபா போஜன் சாப்பிட்றது, சென்ட்ரல்ல இருந்து முரளி கேட்கறது, இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க எங்க பிறந்தாங்களோ குழந்தையா இருந்தா கூட திரும்ப அதே வேலையை தான் செய்வாங்கன்னு சொல்றாரு. மீண்டும் வந்து இப்ப சென்ட்ரல்ல தான் இருப்பாங்க, படித்து கொண்டிருக்க கூடும் சொல்றாரு. ஏன்னா இந்த முழு படிப்பு முழுசா ஞானம் சுரூபமா வந்தாதான் நம்ம பாபாவை காட்சி காட்ட முடியும். அது வரைக்கும் நம்மளால காட்சி காட்டலைன்னா நம்ம இந்த உடலை விட்டு வேற உடல் எடுத்து திரும்ப பிகேவை தான் ஆகணும். அதான் பாபா சொல்லுவாரு, நீங்க என்ன சம்பூர்ணம் ஆயிட்டீங்களா, உடம்பு விட்டு போறான்றீங்க. சம்பூர்ணமானாதான் உடம்பு விட்டு போகணும். இல்லைன்னா இப்ப போனாலும் இந்த உடலை விட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப ஒரு உடல் எடுத்து பிகேவாகி திரும்ப எங்கேயாவது போய் படிச்சுட்டு இருப்போம் சென்டர்ல. அதான் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, இப்போ வந்து பெயர் ரூபமும் மாறி விடுகிறது. அந்த சரீரத்தை விட்டுட்டு வேற சரீரம் எடுத்தோடனே அந்த பெயரும் ரூபமும் மாறுது. இப்ப நம்மளோட பெயர் ரூபம் வேற இருக்குது இல்லையா? நம்ம வேற சரீரம் எடுக்கும்போது பெயரும் ரூபமும் மாறிடுதுன்னு சொல்றாரு. ஆத்மாவிற்கு தான் முழு 84 பாகம் கிடைச்சிருக்கிறது சொல்றாரு. இப்ப ஆத்மா நம்ம தான் வந்து 84 பிறவி எடுத்து பாகம் நடிச்சிருக்கிறோம். அதை வெவ்வேறு பெயர் ரூபம் தேசம் காலத்தில் பாகமாக ஏற்று நடிக்கிறார். இப்ப ஆத்மா என்ன பண்ணுது?
கிருஷ்ணரா பிறக்கிறாருன்னா அந்த அந்த பிறவியில் அவர் பேர் கிருஷ்ணர். அந்த பாகம் 150 வருடம் அவர் நாராயணனா இருந்து முடிசூட்டி வர்றாரு. அதுக்கு அடுத்த ஜென்மம் திரும்ப நாராயணன் 2. அப்போ பேரே மாறிடும், பேர் மாறிடும், ரூபம் மாறிடும், தேசம் காலம் எல்லாம் மாறிடும். அப்படி அப்படியே இறங்கி இறங்கி 84 பிறவி நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி தான் நடிச்சு நடிச்சு நம்ம இப்போ இந்த கடைசி பிறவில இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம பேர் ரூபமே வேற. நம்ம தான் நாராயணன் சொன்னா யாரும் நம்புவாங்களா? அந்த மாதிரி தான் இப்போ யாரும் நம்ப மாட்றாங்க. பாபா சொல்றாரு, மறுபிறவி எடுத்து எடுத்து நீங்க இப்போ வந்து கடைசி பிறவில இருக்கிறீங்க. நீங்க தான் தேவதையா ஒரு காலத்துல இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு சிறிய ஆத்மா இருக்கு, எவ்வளவு பெரிய சரீரம் கிடைக்கிறது பாருங்க. இந்த சின்ன ஆத்மாவுக்கு தான் பெரிய சரீரம் கிடைக்குது. ஆத்மாவோ எல்லாருக்குள்ளும் உள்ளது அல்லவா? இப்ப ஆத்மா வந்து எல்லாருக்குள்ளாரையும் தான் இருக்குது இல்லையா? இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளவு சிறிய கொசுவில் கூட இருக்கிறது. அந்த கொசு கூட ஒரு ஆத்மா தான் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த கொசு கூட ஒரு ஆத்மா தான், அந்த கொசுல கூட ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இவை எல்லாமே மிகவும் சூட்சமான நுணுக்கமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் சொல்லி சொல்றாரு. ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது. அப்ப எல்லா உயிரினங்களுமே ஆத்மாக்கள் தான், அந்த உடம்பு தான் அந்த உடல் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். எந்த குழந்தைகள் இதை நல்ல முறையில புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களே 108 மணி மாலையின் மணியாக ஆகறாங்க. மற்றவர்களோ அங்கு ஒரு பைசா அளவுக்கு பதவி தான் அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஞான ஸ்வரூபமாகி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பாபாவை அப்படியே ஃபுல்லா அந்த சிட்டுக்குருவி கடலை குடிச்சதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபா ஞான கடலை நம்ம முழுங்கிட்டு ஃபுல்லா பாபாவை பிரத்யட்சம் பண்ணோம்னா நம்ம 108 மணி மாலையில வந்துட முடியும். மற்ற சாதாரணமா முயற்சி பண்ணிட்டு போறோம்னா அங்க வந்து பிரஜையா, வேலைக்காரனா, அந்த மாதிரி பதவி தான் சொர்க்கத்துல அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அங்க ராஜ்யமே உருவாகிட்டு இருக்குது. அங்க ராஜா ராணி, அங்க வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், அப்புறம் ராஜ்யம் ஆளணும்னா பிரஜைகள் தேவை இல்லையா? இப்ப மோடி இருக்கிறாரு, மோடி தான் அந்த பாத்துக்கிறாரு, நம்மலாம் பிரஜைகள் இல்லையா? அந்த மாதிரி அங்கேயும் ராஜா ராணி இருப்பாங்க. ராஜா ராணி பிரஜைகளை ஆள்வாங்க. அந்த மாதிரியும் பதவிகள் இப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பதவி கிடைக்கும் நமக்கு. நம்ம சாதாரணமா ஞானத்தை கேட்டு தாரணை பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா பிரஜையாயிடுவோம். ராஜாவா வராங்க, பாபா ஞானத்தை அப்ளை பண்ணி சுயராஜ்ய அதிகாரியா ஆகி உடல் மனம் புத்தி எல்லாத்தையும் அடக்கி ஆள்வாங்க. கடைசியா பாபாவை பிரத்யட்சம் பண்ணுவாங்க. பாபா என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செஞ்சு காட்டுவாங்க. அவங்க வந்து ராஜ்ய அதிகாரியா மாறி ராஜா ராணியா ஆவாங்க. அது மாதிரி விதவிதமான போஸ்டிங் அங்க இருக்குது. யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்ட்டாரு. நம்மளே ஞான கண்ணில் நம்ம கேட்டுட்டோம்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம விகாரத்துல இருந்து வெளியே வந்துருக்கிறோமா. இதெல்லாம் கேட்டாலே நமக்கு தெரியும். இப்போது உங்களுடைய இந்த மலர்களின் தோட்டம் உருவாகிட்டு இருக்குது. இப்போ பாபா சொர்க்கன்றது மலர்களின் தோட்டம், மலர் மலரா உருவாக்கிட்டு இருக்கிறாரு. முதலில் நீங்க முட்களாக இருந்தீங்க. முன்னாடி நம்ம முள்ளா இருந்தோம் இல்லையா? எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தோம். காம விகாரத்தின் முள்ளே மிகவும் மோசமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாத்த விட முதல் எதிரி காம விகாரம் தான். அது வந்து ஒரு கொலைக்கு சமம்னு சொல்லி சொல்றாரு. கொலை பண்றதுக்கு சமம் அது அப்படின்னு பாபா கடவுளே வந்து சொல்றாரு. அது முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கிறது. அதனாலதான் நமக்கு இப்ப பிரச்சனை உலகத்துலனா இந்த காம விகாரத்தினால தான். ஆனா அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரும். துக்கத்தின் அடிப்படை காரணமே காமம் தான் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள். இப்ப நீங்க இந்த விகாரத்தை வென்றுட்டீங்கன்னா நீங்க தான் லட்சுமி நாராயணன் ஆக போறீங்க. உலகத்தையே வென்றுடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நிறைய பேருக்கு கடினமாக தோன்றுகிறது. ஆனாலும் பிகேஸ்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இந்த விகாரம் தான். நிறைய பேருக்கு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையாக ஆவது மிகவும் அரிதாக இருக்கிறது. அதிலே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தூய்மை ஆகுறாங்க. யார் முந்தைய கல்பத்தில் ஆகி இருந்தாங்களோ அவங்களே தான் திரும்ப ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் முயற்சி செய்து உயர்ந்தாலும் உயர்ந்த தேவதை ஆவார்கள் என்பது இப்போ புரிய வைக்கப்படுகிறது சொல்லி சொல்றாரு. நரனிலிருந்து நாராயணர், நாரையிலிருந்து லட்சுமி ஆகிறாங்க அல்லவா? புது உலகத்துல கணவன் மனைவி 2 பேருமே தூய்மையாக இருந்தார்கள். அப்போது அப்போ தூய்மையான உலகம் இருந்தது. இப்போது தூய்மையற்று உள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. தூய்மையாக இருக்கும் பொழுது சதோ பிரதானமாக இருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் வீட்டுல தூய்மையா வாழும்போது உலகமே சதோ பிரதானமா இருந்தது. இவங்களும் தூய்மையா வாழ்ந்தாங்க. இப்போது கணவன் மனைவி 2 பேரும் தூய்மையற்ற ஆயிட்டாங்க. உலகமும் எப்படி இருக்குது? தூய்மையற்றதா இருக்குது. இப்போது தமோ பிரதானமாக ஆகிட்டாங்கன்னு சொல்றாரு. இங்க இருவருமே முயற்சி செய்ய வேண்டும். இப்போ கணவன் மனைவி 2 பேருமே ஞான சிதையில அமரணும். எவ்வளவு நாள் காம சிதையில அமர்ந்தோம். இப்போ வந்து முயற்சி செஞ்சு இந்த ஞானத்தை 2 பேரும் படிச்சாதான் ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்க ஞானத்துல இருக்கலாம், ஒருத்தவங்க ஞானத்துல இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும்.
இது இருவருமே முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை சன்னியாசிகளோ கொடுக்க முடியாது. சன்னியாசிகள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க துறவற மார்க்கம், அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் இருந்தால் புருஷார்த்தம் பண்ண முடியாதுன்ட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. பாபா இங்கே வீட்டில் தான் இருக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும், இருந்து தான் நீ வெல்லணுன்றாரு. இல்லாத போது நீ வென்றுட்டேன்னு எப்படி தெரியும்? நீ இருந்துகிட்டே நீ காமத்தை வெல்றியா? அதை தான் நான் பாபா வந்து பார்க்குறாரு. பஞ்சு நெருப்பும் பத்திக்கும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, இரண்டும் பத்தாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் வாழ வச்சிங்கன்னா பத்தாதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தை சன்னியாசிகளோ சொல்ல முடியாது. அந்த தர்மமே துறவற மார்க்கத்தினுடையது, தனியானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு பகவானோ கணவன் மனைவி இருவருக்கும் இப்ப சொல்லி கொடுக்குறாரு. இப்போது நீங்க சூத்திரல இருந்து பிராமணராகி பின் லட்சுமி நாராயணரா ஆகணும்ட்டு இருவருக்குமே இப்ப சொல்லி கொடுக்குறாரு. எல்லோருமே ஆக மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணனுடையதும் பரம்பரையாக இருக்கும். அங்க கூட லட்சுமி நாராயணர் 1 2 3ன்ட்டு அந்த மாதிரி 108 லட்சுமி நாராயணர் இருக்கிறாங்க, பரம்பரையா இருக்கிறாங்க சொர்க்கத்துல. அவர்கள் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதையும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்லிட்டாங்க. ஆக எதுவும் அறியாமை அல்லவா, இது இருப்பதே காடாக என்று தந்தை கூறுகிறார். இப்ப பாபா வந்து இது முட்களின் காடாயிடுச்சு, அதனாலதான் வந்து இவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் மலர்களின் தோட்டம், சொர்க்கமும் நான் உருவாக்கின உலகம் வந்து மலர்களின் தோட்டமா இருந்தது. அதான் அல்லாவின் தோட்டம் சொல்லி முஸ்லீம் சொல்லுவாங்க. இங்க வருவதற்கு முன்னால் நீங்க அசுரராக தான் இருந்தீங்க. நம்ம கூட பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்மளும் அந்த 5 விகாரத்துல போயிட்டு எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? அசுரரா தான் இருந்தோம். இப்போது நீங்க அசுரல இருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் ஆக்குறாங்க? நம்மளே ஆகிறோம். கடவுளே வந்து சொல்லி நம்மளை தூய்மையாக்குறாரு. சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க கடவுள் சொல்லி தூய்மையாகல, நம்ம தான் கடவுளே சொல்லி தூய்மையாயிட்டு இருக்கோம். அது வீட்டுல இருந்தே தூய்மையாகிட்டு இருக்கிறோம். அதனால பாபா வந்து அதனாலதான் இதெல்லாம் காட்சியா காட்டுவார் கடைசியில. இவங்க பாருங்க, நான் சொல்லி வீட்டுல இருந்து யாருக்கும் துக்கம் கொடுக்காம தூய்மையானாங்க, அதனால இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறான்ட்டு கொடுப்பாரு. எல்லை இல்லாத தந்தையே வந்திருக்கிறாரு, நம்மள ஆக்குறாரு. தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும்பொழுது வேறு யாருமே இருக்கவில்லை. ஒரு காலத்துல சொர்க்கமா இருக்கும்போது தேவதைகள் மட்டுமே வாழ்ந்தாங்க, அப்ப வேற யாருமே இல்லை, மனிதர்கள் கிடையாது. இதுவும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. யார் புரிந்து கொள்ள முடியலையோ அவங்கள் தான் தூய்மையற்றவர்கள்ட்டு சொல்லப்படுது. இந்த ஞானமே புரியலன்னா அவங்க தூய்மையற்றவர்கள் சொல்லி சொல்றாரு. இது பிரம்மா குமாரிகளினுடைய சபை. யாராவது சாத்தானுக்குரிய காரியம் செய்யறாங்கன்னா தங்களை சாபக்கேட்டிற்கு உள்ளாக்கி விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இங்க வந்தும் சிலர் என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க, கத்துறாங்க. நிறைய பேர் இன்னும் விகாரியா இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கே அவங்க தலைமையில அந்த யானை தலைமையில மண்ணவாரி போட்டுக்கணுவாங்களா, அந்த மாதிரி அவங்களே சாபக்கேட்டிற்கு உள்ளாக்கிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கல்புத்தி உடையவர்கள் ஆகிடுறாங்க. பாபா அவங்கள கல்லு புத்தியா போன்ட்டு இது சொல்லிடுறாரு. அதனால கல்லு புத்தியாவே இருக்கிறாங்க, மாறவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அதனாலதான் அந்த உதாரணத்துல வந்து அந்த இந்திரன் வந்து சாபம் கொடுத்துருவாரு, கல்லா போயிரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையில அது கிடையாது, கல்லு புத்தி ஆயிடுறது தான் அந்த மாதிரி பாபா சொல்லியிருக்காரு. தங்க புத்தியுடையவராக நரனிலிருந்து நாராயணனாக ஆக போகிறவர்களோ இல்லை என்ற நிரூபணம் கிடைத்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றார், தங்க புத்தியுடையவரா நரனிலிருந்து நாராயணனாக ஆக போகிறவர்களோ இல்லை என்ற இப்ப நிறுவனம் கிடைத்து விடுகிறது. இப்ப மனிதனா இருந்து தேவதை ஆக போகிறவர்கள் தங்க புத்தியுடையவராக இல்லை என்ற இப்ப நிறுவனம் கிடைச்சிருதுன்னு சொல்லி சொல்றாரு. கல்லு புத்தியா யார் இருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. 3வது தரமான தாசிகளாக ஆவார்கள். அப்ப அவங்களால தங்க புத்தியா ஆக முடியல அப்படின்ற நிறுவனம் கிடைச்சிருதுன்னா அவங்க என்ன மாதிரி ஆயிடுவாங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஏன்னா இங்கதான் வந்துட்டாங்க இல்லையா, மதுபனுக்கும் வந்துட்டாங்க, ஆனாலும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. வந்தாலும் 3வது தரமான தாசிகளா ஆயிடுவாங்க, வேலைக்காரியா ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்பொழுது கூட ராஜாக்களிடம்லாம் தாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இப்ப எப்படி இருக்கிறாங்க, ராஜாக்கள்கிட்ட எல்லாம் தாசிகள் வேலை சரி யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டா ஓடிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க சொர்க்கத்துல லட்சுமி நாராயணுக்கு தாசி ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலரது மண்ணில் புதைந்து போகும், சிலரது என்று கூட பாடல் இருக்கிறது. அந்த மாதிரி இப்போ பாபா சொல்றாரு, உலகத்துல எல்லாம் முடிய போகுது, எல்லாம் மண்ணுல போக போகுது. சிலத கவர்மெண்ட் எடுத்துக்கும், அரசாங்கம் எடுத்துக்கும், சிலரது மண்ணுல போயிடும், இப்படிலாம் சொல்லி கிருஷ்ணர் சொன்னதா, கலியுகத்தினுடைய அடையாளம் சொல்லி கிருஷ்ணர் சொன்னதா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க.
அது இப்போ நடக்க போகுதுன்னு சொல்றாரு. நெருப்பு குண்டுகளும் வரும், பின் விஷ குண்டுகளும் வரும் சொல்றாரு. இறப்பு அவசியம் வர வேண்டி இருக்கிறது. எல்லா மனிதர்கள் பிறந்தா இறந்து தானே ஆகணும். நம்ம ஜாதகத்திலே போட்டிருப்பாங்க பிறப்பு இறப்புன்னு. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் இறப்பு அவசியம் வரதான் வேண்டியுள்ளது. மனிதர்கள் அல்லது ஆயுதங்களின் அவசியமே இல்லாத வகையில் அப்பேற்பட்ட பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த மாதிரி பொருள்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அப்படியே உக்காந்தபடியே போட்டுருவாங்களாம். அப்பேற்பட்ட குண்டை வீசுவாங்களாம். இவங்க போய் கூட போட மாட்டாங்களாம். வீட்டுல உக்காந்துக்கிட்டே அடுத்த நாட்டுல போட்டுருவாங்களாம் குண்டை. அப்ப அது இருக்கிற இடம் காற்றுல பரவி அதனுடைய காற்று எப்படி பரவும் என்றால் சட்டென்று அனைத்தையும் அழித்து விடும் சொல்றாரு. சில விஷ வாயுலாம் கூட இந்த போபால் விஷவாயு அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே அது பரவி அப்படியே அங்க இருந்தவங்களும் அப்படியே விழுந்து 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 டக்குன்னு செத்துட்டாங்க. செத்ததை கூட தெரியாம அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்றாரு. இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களின் அழிவு ஆக வேண்டியுள்ளது. அப்புறம் என்ன பண்றது? 800 கோடி ஜனம் போகணும் இல்லையா? அவங்க பாப்புலேஷன் குறைக்கணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாபா பாருங்க, கடைசியா இப்படிதான் எல்லாரும் பாப்புலேஷனே குறைஞ்சிரும்னு சொல்றாரு. இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களின் அழிவு ஆக வேண்டியுள்ளது. குறைவான விஷயமா என்ன? சத்தியுகத்துல எவ்வளவு குறைவானோர் இருப்பார்கள். ஏன்னா சத்தியுகத்துல 9 லட்சம் பேர் தான் முதல்ல வந்து பிறப்பாங்க. அதுக்கப்புறம் 33 கோடி தேவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆவாங்க. எல்லாருமே ஆத்மாக்கள், மற்ற மற்ற எல்லோருமே ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் சாந்தி தாமத்திற்கு போயிடுவாங்க. சாந்தி தாமன்றது பரலோகம். பரலோகத்தில் இருக்கிற பரம்பிதாவின் இயேசு கூட பாடி இருக்கிறார்ல. அப்ப பரலோகன்றது ஆத்மாக்கள் வசிக்கும் இடம். அது வந்து 6வது தத்துவம். இங்க 5 தத்துவம் இருக்கிற மாதிரி 6வது தத்துவன்றது பரந்தாம். அங்க நம்ம எல்லாரும் போயிடுவோம். மற்ற எல்லாரும் அங்க போய் நடிப்பாங்க. நம்ம சொர்க்கத்துல இருப்போம்னு சொல்றாரு. சுகதாமத்தில் இருப்பது சொர்க்கம், துக்கதாமத்தில் இருப்பது இந்த நரகம் சொல்றாரு. நரகன்றது துக்கதாமம், துக்கமா இருக்கு இல்லையா? சொர்க்கன்றது சுகதாமம். அங்க எல்லாருமே சுகமா இருப்பாங்க. அங்க ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, ஹெல்த் இருந்தா வெல்த் இருக்காது, வெல்த் இருந்தா ஹெல்த் இருக்காது, ஹாப்பினஸும் இருக்காது. எல்லாமே இருந்தாதான் திருப்தியா இருக்க முடியும். ஏதாவது ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லைன்னா திருப்தியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அதுதான் துக்கதாமம், நரகம்னு சொல்றாரு. இந்த சக்கரம் இப்போ சுத்திக்கிட்டே இருக்குது. பத்திதமாக ஆகிவிடுவதால் துக்கதாமமாக ஆகிவிடுகிறது சொல்றாரு. இப்ப நம்ம தூய்மையற்றவர்களா நம்ம ஆனதுனாலதான் இந்த உலகமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. மீண்டும் தந்தை வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறார். பரம்பிதா பரமாத்மா இப்போது அனைவருக்குமே சத்கதியை அழிச்சிட்டு இருக்கிறாரு. எனவே குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா? மனிதர்களோ பயப்படுகிறார்கள். மரணத்தினால்தான் கதி சத்கதி ஆக போகிறது என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. மனுஷங்க பயப்படுறாங்க. ஐயோ மரணம் வந்துருமா, ஐயோ செத்துருவோமான்ட்டு. பாபா சொல்றாரு, மரணத்தினாலதான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியே கிடைக்க போகுது. இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது தெரியல, புலம்புறீங்க, புரிஞ்சுக்கிறதே இல்லை மனிதர்கள் சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மலர்களின் தோட்டத்திற்கு செல்வதற்காக உள்ளுக்குள் இருக்கும் காமம் கோபத்தின் முட்களை நீக்கிவிட வேண்டும். சாபம் கிடைத்துவிடும் வகையில் எவ்வித செயலுமே செய்யக்கூடாது. 2வது பாயிண்ட், உண்மையான கண்டத்திற்கு எஜமானன் ஆவதற்காக சத்திய நாராயணனின் உண்மையான கதையை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் பாபா சொல்றாரு. வரதானம், ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் யோகத்தின் சக்திகளின் பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக. இப்போ ஒளியோட ஆதாரத்துல பாபா வந்து ஒளியா வந்திருக்கிறாரு. அவரோட ஆதாரத்துல நம்ம ஞானம் யோகத்தின் மூலமா சக்திகளை பிரயோகம்னா வாழ்க்கையில உபயோகப்படுத்துறது, உபயோகப்படுத்தக்கூடிய பிரயோகசாலி ஆத்மாவா ஆயிருங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி இயற்கையின் ஒளி பார்த்தீங்கன்னா லைட் இருக்கு இல்லையா, அது விஞ்ஞானத்தின் பலவிதமான பிரயோகங்களை நடைமுறையில் செய்து காட்டுகிறது. இப்போ லைட் மூலமா இந்த எலக்ட்ரிசிட்டி பல்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது நடைமுறையில செஞ்சு காட்டுறாங்க இல்லையா. அது கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் அது எவ்வளோ வேலை செய்யுது. கரண்டே கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, கிரைண்டர் ஓடுது. எப்படி அதெல்லாம் நடக்குது? விஞ்ஞானத்தின் மூலமா, சயின்ஸ் மூலமா அப்படி செய்யறாங்க இல்லையா. அது மாதிரி நீங்க ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்மா ஒளியே நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா. அவங்க வந்து சயின்ஸினுடைய சாதாரண விஞ்ஞானத்தினுடைய ஒளி லைட்டு, நம்மது பரமாத்மா ஒளியே கிடைச்சிருக்குது, ஆத்மீக ஒளியும் கிடைச்சிருக்குது. நம்ம சக்திசாலி பாபாவுடைய சேர்ந்து நம்ம சிவசக்தி மற்றும் கூடவே நடைமுறை ஸ்திதியின் லைட் மற்றும் ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்க. அவங்க அதை பண்ணியே மாயாஜாலம் காட்டுறாங்க. நீங்க
கடவுளே கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. கடவுளுடைய ஒளி, உங்களுடைய ஆத்ம ஒளி, எல்லா ஒளியும் சேர்ந்து இந்த ஞான யோகத்தின் ஒளியும் சேர்த்து அந்த சக்திகள வாழ்க்கையில பிரயோகம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை ஸ்திதி மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருந்தால் பிரயோகத்தின் வெற்றி மிக எளிதாகிவிடும். நீங்க உங்க மனசு, புத்தி எல்லாம் ரொம்ப லேசா நீங்க லைட்டா இருந்தீங்கன்னா, உங்க ஸ்திதி மனநிலையும், உங்க சொரூபமும் டபுள் லைட்டா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு கடவுளே இருக்கிறாரு. நான் ஃபரிஸ்தா. நான் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையிலும் நான் தலையிட மாட்டேன். எனக்கு நடக்கிறது எல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் ஒரு வேடிக்கை. இது வந்து ஒரு கார்ட்டூன் ஷோ. இது ஒரு ட்ராமா. நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். என் பார்ட்ட சாட்சியாகி நான் பார்க்குறேன். அந்த மாதிரி டபுள் லைட்டா யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த யோக பிரயோகத்தின் வெற்றி வந்து ஈஸியா எளிதாகிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் ஈடுபட்டால் பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலி குழுவே ஒன்று உருவாகின்றார். இது மாதிரி எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில பிரயோகத்துல ஈடுபட்டுட்டாங்கன்னா ஒரு குழுவே உருவாயிடும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அந்த மாதிரி ஒரு குழுவை தான் எதிர்பார்க்கிறாரு. 108 பேர் இந்த மாதிரி ரெடி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். உலகத்துல காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் நான் அங்க பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், நான் விநாயகரை பார்த்தேன், முருகரை பார்த்தேன், பிரம்மா பாபாவை பார்த்தேன், நம்மளே பார்ப்பாங்க நிறைய பேர். ஃபரிஸ்தாக்களை நான் பார்த்தேன். பிரம்மா குமாரிகள் தான் ஃபரிஸ்தாவா பறந்துட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்கிட்ட, நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்? நம்ம வந்து யோகத்தை பிரயோகம் பண்ணும்போது தான். ஃபரிஸ்தாவா பறந்து பறந்து அந்த சக்திகளை நம்ம மனதின் மூலமா கொடுக்கும்போது உண்மையிலே அந்த காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம நம்புவாங்க, உலகம் நம்புவாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதே எதையாவது நாங்க பார்க்கணும், காட்சியா பார்க்கணும். கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க எல்லாரும். எல்லாத்தையும் பார்க்கணும்னு விரும்புறாங்க. அது எப்ப நடக்கும்னா நம்ம இறங்குனாதான், நம்ம களத்துல இறங்குனாதான் எல்லாமே நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: தடைகளின் அம்சம் மற்றும் வம்சத்தை அழித்து விடுபவர்களே விக்ன விநாசக் ஆவார்கள். விநாயகர்னாலே என்ன சொல்லுவாங்க? புள்ளியார் சுழி போட்டு தொடங்குன்னுவாங்க. புள்ளியார் சுழி போட்டா எல்லாமே சக்சஸ்ன்னு கடவுள் சொல்றாரு. நீங்க தடைகளின் வம்சம் எல்லாத்தையும் அழிக்கிறவங்க யாரோ அவங்கதான் விநாயகர். அவங்கதான் தடைகளை அழிப்பவர்கள். விக்ன விநாசக் ஆவார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் தடையா இருக்கக்கூடாது. அந்த தடையுடைய வம்சம் எல்லாத்தையும் யார் அழிக்கிறாங்களோ யோக பலத்தின் மூலமா அவங்கதான் உண்மையான விநாயகர், விக்ன விநாசக் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.